நம்முடைய வேதாகமத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 19வது அதிகாரத்துல சோதரம் 1 முதல் 10 வசனங்களில் சகேயு எனப்பட்டதான ஒரு மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சகேயுவை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். அவன் ஒரு ஆயக்காரன். அவன் இயேசுவை காண வேண்டும் என்று ஆசையோடு இருந்து அவர் போகிற வழிகளை போய் ஸ்தோத்திரம் அவரை பார்க்க விரும்பினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 10 வசனத்தை வைத்து நாம் பல முறை தியானித்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதிலிருந்து ஸ்தோத்திரம் ஒரு சில காரியங்களை மாத்திரம் அந்த சகையுடைய வாழ்க்கைக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை மாத்திரம் சுருக்கமாக நாம தியானித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 2-3 பேர் என் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் எங்கே கூடுவீர்களோ. ஆமென். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசித்து நம்ம இந்த செய்திக்குள்ள போவோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஸ்தோத்திரம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. 2 பேரோ 3 பேரோ ஸ்தோத்திரம் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருந்தாலும் அங்க என்ன பண்றாராம்? இயேசு இருக்கிறேன். அல்லேலூயா. என்னமா வர மாட்டாரு, ஏற்கனவே இங்க இருக்கிறார், வந்துட்டார். அப்படித்தானே? ஸ்தோத்திரம். வந்திருக்கிறார். அப்படித்தானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வந்திருக்கிறார் தானே? ஸ்தோத்திரம். இப்ப அவர் வந்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார்? ஸ்தோத்திரம். 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வந்திருக்கிறேன். அப்ப வந்துட்டாரு. ஸ்தோத்திரம். இருக்கிறேன்ட்டாரு. அப்ப வந்திருக்காரு. நம்ம மத்தியில வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். எதற்காக வந்திருக்கிறார்? ஸ்தோத்திரம். இப்ப வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இப்ப ஏற்கனவே இங்க வந்துட்டாரு. எதற்காக வந்திருக்கிறாரு? ஸ்தோத்திரம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் அவர் நம்ம மத்தியிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் வருகிறதற்கு ஒரு காரணம் உண்டு. அதுல ஒரு காரணம் ஸ்தோத்திரம் என்னது? இழந்து போனதை என்ன பண்ணணும்? தேடணும். ஸ்தோத்திரம். அது ஏதோ ஒரு விஷயம். ஸ்தோத்திரம். அது நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்த காரியமா இருக்கலாம். ஸ்தோத்திரம். அல்லது ஸ்தோத்திரம் நாம பெற்றுக்கொண்டு இழந்து போனதா இருக்கலாம். ஏதோ ஒன்றை இழந்து போனதை தேடணும். திருப்ப தேடி நான் என்னத்தை இழந்து போனேன் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கணும். ஸ்தோத்திரம். அதற்காகவும் இன்னொன்னு இரண்டாவது என்னது? ரட்சிப்பு உண்டாக்கும்படியாக, ரட்சிக்கப்படும்படியாக அவர் இங்கே வந்து இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த சகையு எதை இழந்து போனான்? எதை தேடி கண்டுபிடித்தான்? இந்த 10 வசனத்திலே சுருக்கமாக சகையுவையும் அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தையும் வேதாகமத்திலே லூக்கா அழகாக பதிவிடுகிறார். ஆனா இந்த 10 வசனத்துல இந்த சகையு எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு இந்த 10 வசனத்துக்குள்ள. அல்லேலூயா. அதை எப்படி கண்டுபிடித்தார்? அதைத்தான் ஸ்தோத்திரம் சொல்லுறாரு. ஸ்தோத்திரம். அதுக்கு முந்தைய வசனத்துல ஸ்தோத்திரம் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படி நாம ஏற்கனவே என்னத்தை ரட்சிப்பை இழந்து போயிருந்தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். ஆனா ரட்சிப்பை இழந்து போயிருக்கிறான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு குமாரன். நாம எல்லாம் ஸ்தோத்திரம் விசுவாச மார்க்கத்தார் யாவருமே ஆபிரகாமின் குமாரரும் சந்ததியுமாய் இருக்கிறோம். அப்படித்தானே? ஸ்தோத்திரம். நாம எல்லாம் கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறோம். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது அவன் ஆபிரகாமுக்கு குமாரன் தான். ஆனாலும் அவன் பல காரியங்களை இழந்து போனான். அல்லேலூயா. அதை தேடி கண்டுபிடிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. நீ எதெல்லாம் இழந்து போயிருக்கியோப்பா, எதெல்லாம் இல்லாம போயிட்டு உன் வாழ்க்கையில அதையெல்லாம் நான் திருப்பி தருவேன். அதுக்கு தான் நான் உங்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ இந்த கண்டுபிடிப்பதற்காக, இதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக இந்த சகேயு என்ன செய்தான்? அல்லேலூயா. சும்மா இருந்த உடனே இருந்த இடத்துல ஸ்தோத்திரம் அவன் அந்த ரட்சிப்பை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ளல. சும்மா இருந்துகிட்டு ஸ்தோத்திரம் இழந்து போனது அவனுடைய வாழ்க்கையில திரும்பி வரல. ஸ்தோத்திரம். அவன் அந்த இழந்து போனதை கொடுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து தயாரா இருந்தாரு. ஆனால் பெற்றுக்கொள்வதற்கு இவன் சில காரியங்களை செய்தான். அல்லேலூயா. அப்படிதானே? இப்போ இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தார். இப்ப நமக்கும் அதே மாதிரி எதையெல்லாம் நம்ம இழந்து போயிருக்கிறோமோ அதையெல்லாம் தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனால் பெற்றுக்கொள்வதற்கு நாம சில காரியங்களை செய்யணும். அல்லேலூயா.
ஆமென். இப்போ இந்த சகைவை பற்றி முதல் வசனத்திலிருந்து நீ வாசித்து பார்த்தோம் என்றால் சோதரம், அவன் ஆயக்காரருக்கு தலைவன், பெரிய ஐஸ்வர்யவான். இதை பற்றி அநேக செய்திகளை நாம கேட்டிருக்கலாம். சோதரம், இப்போ இவ்வளவு தலைவனா இருந்தாலும் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் ஒரு காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார், இயேசு கிறிஸ்து இங்க போகிறார், எரிகோ வழியா போகிறார் என்கிற செய்தியை இவன் கேட்ட உடனே சோதர முதலாவதாக 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதர வாசிக்கலாம் 3ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். ஆமென். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு வகை தேடினார். சோதரம், முதலாவது அவனுக்கிட்ட இருந்த ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? சோதரம், இயேசுவை பார்க்கணுங்கிற ஆசை. அல்லேலூயா. எப்படியாவது நான் இயேசுவை பார்க்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்திரம். அவர் உயரம் எப்படி? அவர் ஸ்தோத்திரம் அவருடைய நிறம் எப்படி? ஸ்தோத்திரம். இவரை பற்றி அநேக காரியங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே. ஸ்தோத்திரம். இவரை எப்படி பார்க்கலாங்கிற ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் இந்த சகைவுக்குள்ள வந்துட்டு. ஸ்தோத்திரம். இந்த ஆசை இன்னைக்கு நமக்கிட்ட இருக்கானா? கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே ஸ்தோத்திரம், யார் இயேசுவை பார்க்கணும்னு கேட்டாலும் ஸ்தோத்திரம் எல்லாருமே சொல்லுவோம், ஸ்தோத்திரம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோட தான் எல்லாருமே இருக்கிறோம். அப்படிதானே? சோதரன், எப்படியாவது ஒரு நாள் இயேசுவை பார்த்துடலாம். சோதரன், ஏன்னா வசனத்திலே வேதத்திலே சோதரன் பல இடங்களிலே சோதரம் ஆண்டவரை பார்த்தவர்கள், தரிசித்தவர்கள் இருக்கிறார்கள். சோதரம், ஆபிரகாமின் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். சோதரம், அதே போல மோசே கர்த்தருடைய மகிமையை காண ஆசையா இருந்தான். எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல ஆபிரகாமின் சந்ததிகளாகிய நமக்கும், கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இதே ஆசை இருக்கிறது. சோதரம், இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது, இந்த சகைவுக்கு இருந்தது போல. அல்லேலூயா. ஆனா இந்த சகைவால இயேசுவை பார்க்க முடியுமான்னா முடியாது. அதே வசனத்துல கீழே பார்த்தேன்னா, அவன் குள்ளனாய் இருந்தபடியினாலே. அல்லேலூயா. அவன் எப்படி இருந்தான்? ரொம்ப குள்ளனா இருந்தான். சோத்திரம். அவன் எவ்வளவு குள்ளன்னு தெரியாது, ஆனா மற்ற எல்லாரை விடவும் எப்படி குள்ளனா இருந்தான். சோதரா, அதனால இவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சது, ஜன கூட்டத்தில் அவரை காண முடியாதுன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அல்லேலூயா. சோதரம், நான் குள்ளமா இருக்கிறேன், எல்லார போல இல்ல. சோதரம், மற்றவன் எவ்வளவு உயரமா இருக்கிறானோ அவனை போல நான் இல்ல. இதனால நான் என்ன பண்ண முடியாது? இயேசுவை பார்க்க முடியாது என்கிற ஒரு தெளிவு யாருக்கு வந்துட்டு? சோதரம், இந்த சகைவுக்கு வந்துட்டு. ஆமென். இப்ப குள்ளம் அப்படின்னா நம்ம நேரடியா சரீர பிரகாரமான வளர்ச்சியை பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய விதத்துல நம்ம பார்த்தோம்னா சோதரம், மற்றவர்களை விட குறைவு. புரியுதா? இயேசு கிறிஸ்துவோடு சுற்றி அவருக்கு முன்னால பின்னால வலப்பக்கம் இடப்பக்கம் நடந்து வருகிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஜனங்களை விட இவன் தாழ்ந்தவன். அல்லேலூயா. கொஞ்சம் உசரம் கம்மியா இருக்கு. இப்ப புரியுதா? இப்போ இந்த திருச்சபையில ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கு. சோதரம், ஜனக்கூட்டத்துல மற்றவர்கள் எல்லாரையும் போல நான் ஆராதிக்க முடியாது. சோதரம், மற்றவர்கள் எல்லாரும் போல என்னால ஜெபிக்க முடியாது. அவர்கள் ஜெபம் வேற, என்னுடைய ஜெபம் வேற. அவர்களை விட நான் பரிசுத்த வாழ்க்கையில கொஞ்சம் கம்மியா இருக்கிறேன். சோதரம், அவர்களை விட என்னுடைய ஜெபம் கொஞ்சம் குறைவா இருக்கிறது. சோதரம், அவர்களை விட நான் நல்லா பாடிக்கிட மாட்டேன். அவர்களை மாதிரி எனக்கு வேதம் தெரியாது. சோதரம், இத யார் புரிஞ்சுக்கிட்டான்னா சகைவு புரிஞ்சுக்கிட்டாரு. சோதரம், எப்பா சோதரம், என் கூட்டத்துல இருக்கிற மற்ற எல்லார போல நான் கிடையாது, என்கிட்ட ஒரு குறைவு இருக்கு. சோதரம், மற்ற எல்லாரும் என்னை விட யாரு? வளர்ந்தவர்கள். சோதரம், அதனால ஒன்று அவருக்கு புரிஞ்சிட்டு, இந்த கூட்டத்துல நான் இயேசுவை பார்க்க முடியாது. அல்லேலூயா. இவங்க கூட நான் போனேன்னா நான் கண்டிப்பாக இயேசுவை பார்க்க முடியாது என்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சோதரம், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுமரத்தில் ஏறினான். இப்போ என்ன பண்றான்னா, அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடுகிறார். அல்லேலூயா. சோதரம், மற்ற எல்லாரை போல சோதரம், மற்ற எல்லாருக்கும் முன்னால நான் நின்னா இயேசுவை பார்க்க முடியாது தெரிஞ்சுக்கிட்ட சோதரம், இந்த சகைவு எல்லாருக்கும் முன்னாக ஓடுறாரு. சோதரம், இந்த குணம் தான் நம்ம இயேசுவை பார்க்கணும், இயேசுவிடத்துல இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், இயேசுவிடத்துல இருந்த சோதரம் ஐஸ்வர்யத்தை, சோதரம் ரட்சிப்பை அல்லது இழந்து போன ஏதோ ஒன்றை நாம பெற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம் இருந்தா மற்ற எல்லாரை விட முன்னால ஓடுகிற ஒரு பக்குவம் நமக்கு வேணும். அல்லேலூயா. மற்ற எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்கன்னா நம்ம அதை விட அதிகமா ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். சோதரம்,
மற்ற எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆலயத்துல வேலைகளை செய்யறதுக்காக முதலிடத்தை கொடுக்கறாங்கன்னா, நான் இன்னும் ஒருபடி நான் ஆலயத்துல வேலைகளை செய்வேன் என்று மற்றவர்களை விட நான் அதிகமாக ஜெபித்தாதான் இயேசுவை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா நான் அவர்களைப் போல அல்ல, அவர்கள் எல்லாரும் வளர்ந்தவர்கள். ஸ்தோத்திரம். ஆவியிலேயும் சரி, ஸ்தோத்திரம், வசனத்திலேயும் சரி, ஜெபிப்பதிலேயும் சரி, ஊழியங்களை செய்வதிலும் சரி, எல்லாவற்றிலும் யாரு எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனா அவங்க நடுவுல நான் இயேசுவை பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். ஏன்? ஸ்தோத்திரம். நான் அவர்களை விட ரொம்ப தாழ்ந்து போயிருக்கிறேன், குள்ளமா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவர்கள் என்னை விட உயர்ந்தவர்கள். ஸ்தோத்திரம். இப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் கர்த்தரை எப்படியாவது பார்க்கணும். நிச்சயமாய் அவர் எப்படிப்பட்டவர், ஸ்தோத்திரம், அவர் எப்படி, ஸ்தோத்திரம், எப்படி இந்த அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளணுங்கிற ஆசை இருக்கிற சகைவு என்ன பண்றான்? முன்னாக ஓடுகிறான். அல்லேலூயா. முன்னால எங்க ஓடுறான்? அவர் போகும் பாதையில. ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிப்போம், அநேக நேரம் ஜெபிப்போம், அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் நாம ஸ்தோத்திரம் ஊழியங்களை செய்வோம், அல்லது ஏதோ ஒன்ற கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் திருச்சபைக்காக கர்த்தருக்காக அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் போகிற பாதையிலே ஓடுகிறோமா? அவருடைய சித்தத்தின்படி ஓடுகிறோமா? ஸ்தோத்திரம். அவர் எதற்காக ஸ்தோத்திரம் நம்மை அழைத்தார், எதற்காக ஸ்தோத்திரம் நம்மை வேறுபடுத்தார், நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்கிற பெரிய திட்டம் அவரிடத்துல இருக்கிறது. அந்த திட்டத்தின்படி நாம ஓடணும். அந்த ஓட்டத்துல எல்லாரை விட முன்ன ஓடணும். அல்லேலூயா. எல்லாரை விட முன்ன ஓடினாதான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரை பார்க்க முடியும்? ஆமென். இயேசுவை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். இப்ப எல்லாரை விட முன்ன ஓடியாச்சு. ஸ்தோத்திரம். ஓடின பிறகு இவர் சும்மா இருந்தாரா? நான் எல்லாரை விட முன்ன வந்துட்டேன், எல்லாரை விட ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் வீட்டுல போய் 1 மணி நேரம் தான் ஜெபிக்கிறாங்க, நான் 1.5 மணி நேரம் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். அதோட இவர் முடிச்சிட்டாரா அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, அவன் ஓடி அவரை பார்க்கும்படிக்கு ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அல்லேலூயா. எங்க ஏறினா? ஒரு காட்டத்தி மரம். ஸ்தோத்திரம். இந்த காட்டத்தி மரம் ஸ்தோத்திரம் எங்க இருந்தது? வழி அருகே இருந்தது. ஸ்தோத்திரம். இது தோட்டத்திலே உள்ள அத்தி மரம் அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காட்டத்தி மரம். ஸ்தோத்திரம். அதாவது இந்த மரத்தை பற்றி ஸ்தோத்திரம், இது ஒரு அத்தி மர குடும்பத்தை சார்ந்தது அல்ல, ஆனால் அத்தி பழங்களை கொடுக்கும். சேம் அதே மாதிரி தான் இதோடைய பழங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் தோட்டத்தில் இருக்கிற அத்தி மரம் அல்ல. ஸ்தோத்திரம். இது எங்க இருக்கு? காட்டத்தி மரம். ஸ்தோத்திரம். இப்போ உதாரணமா தோட்டத்தில் இருக்கிற ஒரு அத்தி மரத்தை ஸ்தோத்திரம் அங்க தோட்டக்காரர்கள் வந்து அதை சுற்றிலும் முட்களை எல்லாம் ஸ்தோத்திரம் நல்லா வெட்டி ஸ்தோத்திரம் அதனுடைய கிளைகளை நறுக்கி நல்ல நீர் பாய்ச்சி அதை நல்ல அழகா வளர்த்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா அதனுடைய கனிகளை பறிக்கும்படியாக ஸ்தோத்திரம் அதுக்கு நீர் பாய்ச்சிருப்பாங்க. அந்த மரத்துக்கு போகிறதுக்கு வருகிறதுக்கான இடங்கள் இருக்கும், வசதிகள் இருக்கும். ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே ஏறுகிறதுக்கான நல்ல கிளைகளை எல்லாம் நறுக்கி வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். எது? தோட்டத்தில் இருக்கிற அத்தி மரம். ஸ்தோத்திரம். ஆனா காட்டுல இருக்கிற வழியோரத்துல இருக்கிற எங்கோ இருக்கிற ஒரு மரம் அப்படி நறுக்கப்பட்டிருக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எப்படி இருக்கும்? ஏனோ தானமா, சின்ன பின்னமா. ஸ்தோத்திரம். அதுல ஏற முடியாது. ஸ்தோத்திரம். இப்படிதான் இருக்கும். அந்த மரத்துல ஏறுகிறதற்கு இந்த சகைவுக்கு இருக்க ஒரு பிரயாசம். ஸ்தோத்திரம். மற்ற தோட்டத்துல இருக்கிற மரத்துல ஈஸியா மேல ஏறிடலாம். ஸ்தோத்திரம். ஆனா வழி அருகே தோட்டத்துல இல்லாம காட்டுக்குள்ள இருக்கிற இந்த காட்டத்தி மரத்துல ஏறணும்னா ஸ்தோத்திரம் அதிக பிரயாசம், அதிக பலத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இதையெல்லாம் பொருட்படுத்தாம நான் எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற அதே ஆவலோடு காட்டத்தி மரத்துல ஏறுகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காட்டத்தி மரம் என்று சொல்லுகிற பொழுது ஸ்தோத்திரம் இந்த தோட்டத்தில் இருக்கிற மரத்துக்கும் காட்டத்தி மரத்துக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். எல்லாராலையும் கொத்தி நறுக்கி ஸ்தோத்திரம் அதுக்கு நீர் பாய்ச்சி அதற்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்த தோட்டத்து மரம் தான் நம்முடைய பொதுவான ஜெபங்கள், பொதுவான கூடுகைகள். இது எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் வந்து போகிறது போல ஈஸியாக இருக்கும். ஆனால் காட்டத்தி மரம் இருக்க இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுல எல்லாரும் ஏற முடியாது. ஸ்தோத்திரம். ராத்திரி ஜெபத்துல எல்லாரும் வர முடியாது. ஸ்தோத்திரம். உபவாச ஜெபத்துல எல்லாரும் வர முடியாது. அது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு வரணும்னா ஸ்தோத்திரம் அதுல இந்த காட்டத்தி மரத்துல எப்படி ஏறணுமோ, எப்படி ஓடி போய் ஸ்தோத்திரம் கிளைகளுக்கு உள்ளாக போகும்போது இங்க ஒரு கீச்சல் கீச்சும். ஸ்தோத்திரம். இங்க கையில ஒரு ஸ்தோத்திர காயத்தை உண்டு பண்ணும். ஸ்தோத்திரம். மேல போகும்போது எந்த கொப்பை பிடிக்கணும்னு தெரியாது.
இப்படி கஷ்டப்பட்டு எப்படி இந்த காட்டத்தி மரத்துல ஏறானோ அதே மாதிரி தான் சில ஜெபங்கள், ஆராதனைகள், இரவு ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள் இப்படிதான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஆனா இந்த காட்டத்தி மரத்துல ஏறிட்டான்னா அங்க இயேசுவை பார்த்துடலாம். அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கக்கூடிய தோட்டத்துல இருக்கிற, செழிப்பா இருக்கிற அப்படிப்பட்ட அத்திமரம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஜெபங்களை பார்க்கிறவருக்கு நார்மல், ஓகே, அது சரிதான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவன் பின்தங்கி இருக்கிறான்னா அவனை பார்க்கக்கூடிய இயேசு பார்க்கக்கூடிய இடம் எது தெரியுமா? அது இந்த காட்டத்தி மரம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில இழந்து போனதை திருப்பி கொண்டு வரணும்னா அதற்கு பயன்படுவது இந்த காட்டத்தி மரம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மரம்? ஸ்தோத்திரம். ஒருவராலும் விரும்பப்படாத, யாருமே கண்டுகிடாத மரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே ஓரத்துல, வழி ஓரத்துல அந்த மரத்தை தாண்டி எத்தனை பேர் போயிருப்பான், வந்திருப்பான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு போறாரு, எரிகோ வழியா போறாரு. ஸ்தோத்திரம். அது ஒரு பாதை. ஸ்தோத்திரம். அந்த பாதை ஓரமா இந்த காட்டத்தி மரம் நிக்குது. அல்லேலூயா. இந்த காட்டத்தி மரத்துல அந்த மரத்தை தாண்டி எரிகோக்காரன் போயிருப்பான், அந்த பட்டணத்துக்கு ஆரம் போயிருப்பான், அந்த கிராமத்துக்கு ஆரம் போயிருப்பான், ஆடு மயக்கிறவன் போயிருப்பான். ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த மரத்தை தாண்டி முன்னே பின்னையும் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா இவங்க எல்லாரும் அந்த மரத்தை தாண்டி போனாங்க. இந்த மரம் யாரையும் பார்த்து நீ எனக்கிட்ட வா, என் மேல யாரு அப்படின்னு சொல்லல. ஸ்தோத்திரம். இது சகையோ பார்த்தும் சொல்லல. அல்லேலூயா. ஆனா சகையோ யாருக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சோ அவன் என்ன பண்ணான்? ஓடி போய் இந்த மரத்துல ஏறினான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு வழி அருகே உள்ள மரம் மாதிரி, இந்த காட்டத்தி மரம் மாதிரி ஸ்தோத்திரம் அநேக ஜெபங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். உபவாச ஜெபங்கள், காத்திருப்பு ஜெபங்கள், விழித்திருப்பு ஜெபங்கள், இரவு ஜெபங்கள், இப்படி சொல்லிட்டே போகலாம். ஸ்தோத்திரம். அநேக ஜெபங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதுல ஸ்தோத்திரம் யாருமே, எல்லாரும் அந்த வழியா தான் போறாங்க, வர்றாங்க. ஸ்தோத்திரம். இந்த வழியை தாண்டி போறீங்க, இங்க வர்றீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனா இந்த ஜெபங்களிலே கலந்து கொள்வதில்லை. ஸ்தோத்திரம். இந்த ஜெபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஸ்தோத்திரம். ஏன்? ஸ்தோத்திரம். அதை பற்றி உங்களுக்கு கவலை யாருக்கும் இல்லை. அல்லேலூயா. இந்த கவலை இல்லாததுனால ஸ்தோத்திரம் அநேகருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இழந்து போனதை திரும்பி கொள்ள முடியல. ஆனால் சகையு ஸ்தோத்திரம் நான் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், நான் எப்படியாவது இயேசுவை காண வேண்டும் என்கிற ஆசையில ஸ்தோத்திரம் அவன் என்ன பண்ணிட்டான்? காட்டத்தி மரத்துல ஏறிட்டான். ஸ்தோத்திரம். அதுல என்ன பாடு இருக்கு, என்ன கஷ்டம் இருக்கு, என்ன போராட்டம் இருக்கு, என்ன நிந்தை இருக்கு. ஸ்தோத்திரம். எதை பற்றியும் அவன் பார்க்கல. ஸ்தோத்திரம். முன்னால ஓடுனா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முன்னால ஓடுனா. ஸ்தோத்திரம். மரத்தை பார்த்தா. ஆனா எப்படியாவது மரத்துல ஏறிடணும். அல்லேலூயா. எப்படியாவது மரத்துல ஏறிடும்ங்கிற ஆசை, எப்படியாவது இயேசுவை பார்த்துடணுங்கிற ஆசை, எப்படியாவது இயேசுவிடத்துல இயேசு எப்படிப்பட்டவர் ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஆசை இருந்ததுனால தான் ஸ்தோத்திரம் அவனால இயேசுவை பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆசை எல்லாருக்குமே இருக்கு. அல்லேலூயா. நான் இயேசுவை எப்படியாவது பார்க்கணும், இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய அற்புத அடையாளங்களை நான் அநேகமாய் கேள்விப்படுகிறேனே. ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கிறது. ஸ்தோத்திரம். வேதாகமத்திலேயே இருந்தது. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனா யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கைய தன்னுடைய பர்சனல் லைஃப அர்ப்பணித்து முன்னாக ஓடுகிறானோ ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு தெரியும், இந்த சகைவுக்கு தெரிந்தது நான் மற்றவர்களைப் போல அல்ல. அல்லேலூயா. இங்க இருக்கிற அநேக ஜனங்கள் என்னை விட உயர்ந்தவர்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் நல்லா ஜெபிப்பவர்கள், நல்ல ஆராதனைகளில் பங்கெடுப்பவர்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் நடுவுல நான் இயேசுவை பார்க்க முடியாது. அல்லேலூயா. நான் ஆனால் இயேசுவை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? இவர்கள் எல்லாரை விட முன்னால ஓடணும். அல்லேலூயா. இவர்கள் எல்லாரை விட முன்னா ஓடினா மட்டும்தான் இயேசுவை பார்க்க முடியும் என்கிற ஒரு உறுதி யாருக்கு? இந்த சகைவுக்கு இருந்தது. ஆமென். அல்லேலூயா. இப்போ இவர் முன்ன ஓடினது மாத்திரம் இல்லாம ஸ்தோத்திரம் ஒருவரும் கண்டுகொள்ளாத மரம், அதுவரைக்கும் யாருமே ஸ்தோத்திரம் இந்த மரத்தை திரும்பி கூட பார்க்கல. ஸ்தோத்திரம். அது தனியா நிக்குது. ஸ்தோத்திரம். ஆனா அந்த மரத்துல இவர் பொருட்படுத்தாம மேல ஏறின போது அடுத்த வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். யார் பார்த்தா? அல்லேலூயா. சகைவு இயேசுவை பார்த்தானா பார்க்கலையா அங்க எழுதப்படல. ஆனால் இயேசு அங்கே வந்த உடனே 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த இடத்தில் வந்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா. அல்லேலூயா. நீங்க இயேசுவை பார்க்கணும், ஸ்தோத்திரம் அவருடைய அற்புதங்களை ருசிக்கணும்,
அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அதற்கு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா சோத்ரம், இயேசு என்ன பண்ணிடுவாரு? சோத்ரம், அவராகவே முன்னுக்கு வந்துருவாரு. சோத்ரம், அல்லேலூயா. நாம சோத்ரம் இடம் கொடுக்கிறது தான் பாக்கி. சோத்ரம், இன்னைக்கு நாம அநேக நேரங்களிலே ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறது இல்ல. ஆண்டவர் விரும்புகிற பாத்திரமா இருப்பதில்ல. சோத்ரம், சாமுவேலுக்கு எழுதுகிற பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சோத்ரம், அதுக்கு முன்பாக ஏலி 40 வருடமாக அதே பலிபீடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு. 40 வருடமாக ஆண்டவர் எப்படா பேசலாம், எப்படா பேசலாம், எப்படா பேசலாம்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். சோத்ரம், அதற்கு முன்பாக நியாயாதிபதிகளுடைய காலத்துல ஒவ்வொரு நியாயாதிபதிகளிடத்திலும் ஆண்டவர் பேசினார். சோத்ரம், ஒவ்வொரு நியாயாதிபதிகள்கிட்ட பேசி இஸ்ரவேல் ஜனங்களை சோத்ரம் ரட்சித்து மீட்டு எதிரிகளுடைய கையிலிருந்து மீட்டு நடத்தினார். சோத்ரம், இப்போ நியாயாதிபதிகளை இடத்துல எல்லாம் பேசின ஆண்டவருக்கு திருச்சபைக்குள்ள கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால பணிவிடை செய்கிற ஏலி இடத்துல பேச முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஏலிக்கு அந்த எண்ணமே வரல. கர்த்தர் என்கிட்ட பேசலையே, கர்த்தர் ஏன் என்கிட்ட பேசல, அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிற அந்த எண்ணமே வரல. சோத்ரம், அல்லேலூயா. கர்த்தர் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சிருந்தா ஏலி இந்த சகைவை போல மரத்துல ஏறி இருப்பான். அல்லேலூயா. ஏலி என்ன பண்ணிருப்பான்? முன்னால ஓடி இருப்பான். ஆண்டவரே சோத்ரம், நான் எப்படியாவது உம்மை பார்க்கணும். சோத்ரம், எனக்கு முன்னிருந்தவர்கள் எல்லாம் உம்மை பார்த்தார்களே, எனக்கு முன்னிருந்த நியாயாதிபதிகள் எல்லாம் உங்களுடைய சத்தத்தை கேட்டார்களே, எனக்கு முன்னிருந்த நியாயாதிபதிகள் எல்லாம் நீங்க நடத்துனீங்களே, இப்ப ஏன்பா நடத்தல? ஏன் என்கிட்ட பேசல? வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்துச்சாம். அபூர்வமா. சோத்ரம், ஏன் அபூர்வமா இருந்துச்சு? கர்த்தர் பேசாம இருந்தாரா? கர்த்தர் பேசினாரு. ஆனா அதை கேட்கக்கூடிய நிலைமையில இங்க ஆசாரியன் இல்ல. அல்லேலூயா. பிரத்யட்சமான தரிசனம் இல்லைன்னு வசனம் சொல்லுகிறது. சோத்ரம், ஏன் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தாம இருந்தாரா? சோத்ரம், கர்த்தர் வெளிப்படுத்துகிற அளவிற்கு ஒருவன் அங்க ஆயத்தமா இல்ல. சோத்ரம், அந்த சோத்ரம், ஆண்டவர் என்கிட்ட பேசலையே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணுமே, ஆண்டவரை பார்க்கணுமேங்கிற ஆசை கூட இந்த ஏலிக்கு இல்ல. அல்லேலூயா. இப்போ சாமுவேல் வர்றாரு. சோத்ரா, அடுத்தது சாமுவேலை கொண்டு வந்து கர்த்தருடைய சோத்ரா பலிபீடத்துல வேலை செய்கிறதுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு விட்டுறாரு. சோத்ரா, வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் பால் மறக்க பண்ணின சிறு பையன். அல்லேலூயா. பால் மறக்க பண்ணி அவனை கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விட்டுருக்கு. சோத்ரா, அவ்வளவு சின்ன பையனுக்கிட்ட போய் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு பாருங்க. அப்ப ஆண்டவர் எப்படி ஏங்கிட்டு இருந்திருப்பாரு? சோத்ரா, யாருகிட்ட பேசினாயா? யார் எனக்கு சத்தத்தை கேட்பான்? சோதரம், அந்த சிறு பையனுக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற அந்த அளவுக்கு கூட ஞானம் வந்திருக்கா. சின்ன பையனா இருக்கான். சோதரம், அந்த கர்த்தர் பேசினதை சோதரம் ஏலி கேட்கிற பொழுது அவன் பயந்தான். ஏலிக்கு சொல்ல பயந்தான் என்று வசனம் சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்ன வெகுளித்தனமான ஒரு பையனுக்கிட்ட போய் கர்த்தர் பேசுறாருன்னா, இந்த 40 வருஷமும் சோதரம் ஒருவன் கூட அதற்கு ஆயத்தமா இல்லை, ஒருவன் கூட அதுக்கு தயாரா இல்லை. சோதரம், கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். சோதரம், அப்படிதான் சகைவை போன இடத்துல சோதரம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு ஆசை சகைவுக்கு வந்துட்டு, ஆனால் சகைவு பார்த்தானோ பார்க்கலையோ, இயேசு அவனை பார்த்துட்டாரு. அல்லேலூயா. இந்த ஆசை உங்களுக்கு வந்துட்டு, நான் கர்த்தரை பார்க்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய பிரசன்னத்துல நான் மூழ்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு மற்ற எல்லாரை விட முன்ன போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, மற்ற எல்லாரை விட நீங்க கொஞ்சம் ஜெபத்தை கூட்டிட்டீங்கன்னா, மற்ற எல்லாரை விட திருச்சபை காரியங்களுக்கு நீங்க உங்களை முக்கியப்படுத்தி கொண்டீர்கள் என்றால், சோதரோ, உங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை பார்த்து பேர் சொல்லி, சகைவே சீக்கிரமா இறங்கி வா. எதற்காக? உன் வீட்டிலே நான் தங்கணும். அல்லேலூயா. ஏன் சோதரம், நீ என்ன பார்க்கணும் நீ மட்டும்தான் நினைச்ச. சோதரம், இது உனக்கு இருந்த ஆசை சரிதான், ஆனா நான் உன்னை பார்க்கணும் நீ மட்டும் விரும்பல, உன் வீட்டிலே வந்து தங்க விரும்புகிறேன். அல்லேலூயா. யார் இவன்? ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் குமாரன். சோதரம், ஒரு ஆபிரகாமின் சந்ததியா இருந்தால், ஒரு கிறிஸ்தவனா இருந்தால், சோதரம், ஆபிரகாம் எப்படி கர்த்தருடைய நாளை காண ஆசையா இருந்து கண்டு கலிகூர்ந்தான் என்கிற வசனம் சொல்லுகிறதோ, அதே வசனத்தின்படி நாமும் கர்த்தரை கண்டு கலிகூறுகிறவர்களா இருக்கணும். அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். சோதரம், ஆபிரகாம் எப்படி கர்த்தரோடு நடந்தான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், அவரோடு பேசினான், சிநேகிதனா இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறதோ, ஆபிரகாமுடைய சந்ததிகளா இருந்தால், ஒரு கிறிஸ்தவனா இருந்தால், நாமும் அவருடைய சத்தத்தை கேட்கணும், நாமும் அவரோடு பேசணும், அவரோடு நடக்கணும். இதையெல்லாம் யார் இழந்து போயிருந்தா? சகை இழந்து போயிருந்தான். அல்லேலூயா. அதான் 10வது வசனத்திலே வாசித்தோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிப்பு உண்டாக கர்த்தர் வந்தாரு. நான் வந்தேன்னு சொல்றாரு. சோதரம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். சோதரம்,
இந்த சகைவு ஆண்டவரை பார்க்கிறத விட்டுட்டான். சோதரம் யாரு? ஆபிரகாமின் சந்ததியான் ஆபிரகாம சோதரம் ஆண்டவரை பார்க்கல. சோதரம் இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல. சோதரம் ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு தேவ பிள்ளையுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று விரும்புவார். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையுடைய வீட்டிலே சோதரம் நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன், அதற்காகவே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் நடுவே உலாவுகிற தெய்வம். ஆமென். நமக்குள்ளே உலாவுகிறவர், நம்முடைய வீடுகளிலே உலாவுகிறவர். இதை அவர் இன்றைக்கும் எதிர்பார்க்கிறார். உங்க வீட்டுல உலாவணும் இனி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நீங்க இடம் கொடுக்கணும் இன்றைக்கும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதையெல்லாம் சகை இழந்து போயிட்டான். சோதரம் இதையெல்லாம் சகை விட்டுட்டான். சோதரம் இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியல. இன்னைக்கு அதே போலதான் கிறிஸ்தவர்கள். சோதரம் ஆண்டவர் வீட்டுல வந்து தங்குவாரா? உண்மையா தெரியல. சோதரம் ஆண்டவர் பேசுவாரா? எங்கள்கிட்ட ஒன்னும் பேசலையே. சோதரம் எப்ப பேசினார்? எப்படி பேசினார்? சோதரம் இன்னும் சிலர் சோதரம் நம்ம ஒரு செய்தி மூலமாய் பேசுறார், வசனம் மூலமாய் பேசுறார். இல்ல, அவர் நேரடியாக பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் நேரடியாக ஒவ்வொருவரிடம் பேச வேண்டும் என்று தவிக்கிறார். ஆமென். சோதரம் 40 வருஷமா ஏலியை பார்த்து தவிச்சாரு. யாரு என்னடா இவன் சமூகத்துல இருக்கிறான், ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிறான், நான் பேசுறதுக்கு இடம் கொடுக்கலையே. சோதரம் நம்ம எத்தனையோ நாள் திருச்சபையில் இருக்கிறோம், எத்தனையோ நாட்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஆண்டவருக்கு இன்றைக்கு அதே தவிப்பு இருக்கிறது. சோதரம் அதே எண்ணம் இருக்கிறது. சோதரம் தினம் தினம் ஜபிக்கிறது மாதிரி சர்ச்சைக்கு வரான், போறான், அது சேரான், இதை சேரான். நான் பேசலைங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இவனுக்கு இருக்கா? சோதரம் இழந்து போயிருக்கிறான். சோதரம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அந்த காரியம் இழந்து போயிடுச்சு. கர்த்தரை பார்க்கிற அனுபவம் போயிடுச்சு. சோதரம் கர்த்தர் நம்ம குடும்பத்துல, நம்ம வீட்டுல, நம்ம உறவினர்களுக்குள்ள சோதரம் ஒருவராய் உலாவுகிற அனுபவம், நம்முடைய திருச்சபையில உலாவுகிற அனுபவம், நம்முடைய திருச்சபையிலே சோதரம் அவர் தங்குகிற அனுபவம், அது இழந்து போயிடுச்சு. சோதரம் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அதே வார்த்தையை உங்களை பார்த்து சொல்றாரு. சோதரம் நீங்க இழந்து போய் இருக்கிறீங்கப்பா. சோதரம் உங்களுக்கு தெரியல. சகைவு நினைச்சா நான் பார்த்தா மட்டும் போதும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ பார்க்கிறது மட்டும் இல்லப்பா, இன்னும் அநேக காரியங்களை நீ இழந்து போய் இருக்கிற. சோதரம் நான் உங்க வீட்டுல தங்கணும். நான் தங்குனா என்ன நடக்கும்ங்கிறத கீழே அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். 5, 6 வசனம். சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். 8வது வசனம். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இப்போ இயேசு கிறிஸ்து சகையுக்க வீட்டுக்குள்ள போறது வரைக்கும், சகையுடைய வீட்டுக்குள்ள தங்குகிறது வரைக்கும் இவனுக்கு குற்ற உணர்வே வரல. சோதரம் இவன் அது வரைக்கும் சோதரம் அநியாயமா வாங்கினா வாங்கல, அதை பற்றி நமக்கு மேட்டரே கிடையாது. ஆனா சோதரம் அவனுக்குள்ள சோதரம் நான் செய்யறது தவறு அல்லது தவறான காரியங்களை செஞ்சிருக்கேங்கிற எண்ணமே வரல. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள போயிட்டாரு. போன உடனே இவன் அடுத்த வார்த்தை சொல்லறான், சோதரம் ஆண்டவரே, நான் பாவி. சோதரம் நான் தப்பு செஞ்சிருந்தா, நான் அநியாயம் செஞ்சிருந்தா அதை திருப்பி செலுத்துகிறேன், நான் அதை சரி பண்ணுகிறேன். சோதரம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வீட்டுல இல்லாத நாளத்தான் அநேகருடைய வாழ்க்கையில தப்பு இன்னும் தப்பாவே இருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு நீங்க இடம் கொடுத்து பாருங்க, அடுத்த நிமிஷமே உங்கள் குறைகளை அவர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல ஆண்டவருக்கு விரோதமாக அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேலையை செய்றீங்கிறத ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்களுக்கு உணர்த்திடுவாரு. சோதரம் உடனேயே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே, நான் இந்த காரியத்துல தவறிட்டேன், இதை சரி செய்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் இடத்துல சொல்லி அதை நாளத்தனையாய் திருப்ப கொடுப்பீங்க. சோதரம் நாளத்தையா திருப்ப கொடுப்பேன்னா நீங்க வஞ்சித்த திருப்பி கொடுக்கிறது மாத்திரமல்ல. சோதரம் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாம் சோதரம் சாதாரணமா நினைச்சீங்களோ அதற்கெல்லாம் பல மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு சோதரம் சரியானதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. இதையெல்லாம் செய்கிற பொழுதுதான் உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. என்னைக்கு ரட்சிப்பு வந்தது? அல்லேலூயா. என்றைக்கு ரட்சிப்பு வந்தது? சோதரம் ஓடி முன்ன போகும்போது ரட்சிப்பு வந்துச்சா? இல்ல.
இயேசுவை பார்த்தபோது ரட்சிப்பு வந்துச்சா? இல்ல. ஸ்தோத்திரம். இயேசுவை கீழே அவரை பார்த்து கூப்பிடுறாரு, இறங்கி வா, நான் வீட்டுல தங்க வேண்டும் என்று சொன்ன போது ரட்சிப்பு வந்துச்சா? இல்ல. இயேசு வந்து அவர் வீட்டுல தங்குறாரு, அப்பவாது ரட்சிப்பு வந்துச்சா? இல்ல. எப்போ அவன் நான் பாவி, நான் தப்பு செய்தேன், அதை சரி செய்து கொள்ளுகிறேன் என்று உணர்ந்து அறிக்கையிட்டானோ, அப்ப இயேசு சொல்லுகிறார், இந்த வீட்டுக்கு இப்பொழுது ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிப்பு உண்டாகும்படி, ரட்சிப்படையும்படிக்கு தான் மனுஷகுமார் வந்தாரு. ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பு எப்ப வரும்? ஸ்தோத்திரம். நான் பாவி என்பதை, நான் தவறு செய்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான். அல்லேலூயா. எப்ப உணர்வீங்க? சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாதானே, ஆண்டவருக்கு உங்க வீட்டுல இடம் கொடுத்தாதானே, இயேசு சுவாமிக்கு உங்க இருதயத்துல இடம் கொடுத்தாதானே. ஸ்தோத்திரம். அவர் வர்றதுக்கு ஆசையா இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். மற்றவ எல்லாரை விட கொஞ்சம் பிரயாசப்பட்டு, ஆண்டவரே நான் எப்படியாவது உம்மை பார்க்கணும், ஆண்டவரே நான் எப்படியாவது உம்முடைய சத்தத்தை கேட்கணும், ஆண்டவரே நான் எப்படியாவது ஸ்தோத்திரம் உம்முடைய வழிகளில நடக்கணும்னு ஆசை இருந்தா, ஸ்தோத்திரம், நீங்க கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன் ஸ்தோத்திரம், சரியா ஒரு மாசம், நேத்து ஜெபத்துல கூட சொன்னேன், ஒரு மாசம் கரெக்டா ஸ்தோத்திரம் உங்கள் விளக்கு அணையாமல் அதை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு பாருங்கள். ஒரே ஒரு மாசம் நீங்க தீர்மானத்தை இன்னைக்கு எடுத்தா கூட, நீங்க ஒரு மாசம் உங்கள் ஜெபம் என்கிற விளக்கு அணையாமல் பாதுகாத்துட்டீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு உள்ளால எண்ணி 10 நாள் கூட ஆகாது, உங்கள் வாழ்க்கை மாறிடும். அதுக்குதான் ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதுக்கு ஸ்தோத்திரம் சகை என்ன பண்ணாரு? முன்ன ஓடி போய் ஆண்டவர் எப்படியாவது பார்க்கணும்னு தன்னுடைய ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு ஓடினாரு. ஐஸ்வர்யவான், பெரிய ஆஸ்தி உள்ளவன், அதெல்லாம் பற்றி எல்லாம் பார்க்கல. ஸ்தோத்திரம். எப்படியாவது பார்க்கணும், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். நீங்க அந்த தீர்மானத்தை எடுங்க, எப்படியாவது ஆண்டவர் நான் பார்க்கணும். ஸ்தோத்திரம். மற்றவர்களை போல அல்ல. ஸ்தோத்திரம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குள்ளனா இருக்கிறேன், பின்வாங்கி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனால் நான் இயேசுவை பார்க்கணும்னா எல்லாருடைய ஜெபம், எல்லாரை போல ஜெபம் போதாது, அவர்களை விட நான் அதிகமாக ஜெபிப்பேன். ஸ்தோத்திரம். இயேசுவை நான் பார்க்கணும்னா எல்லாரும் போற மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் போதாது, எல்லா ஆராதனையிலே கடந்து கொள்வேன். அப்பொழுதுதான் நான் இயேசுவை பார்க்க முடியுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுனாலே, இயேசு தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்க வீட்டுக்கு வர ஆயத்தமா இருக்கிறார், உங்க உள்ளத்துல வர ஆயத்தமா இருக்கிறார். அவர் உங்க உள்ளத்துல வந்துட்டா உங்க வாழ்க்கை மாறிடும். அவர் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்க வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. மனுஷகுமார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த திருச்சபையில இங்க இருக்கிறார். நான் முதல் வசனத்தை வாசித்தது போல ஸ்தோத்திரம், இங்க அவர் இருக்கிறார். 2-3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடுவீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். ஆல்ரெடி இங்க வந்துட்டார். எதற்காக வந்தார்? இழந்து போனதை தேடும்படிக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதை இழந்து போனீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க ஜெபத்தை இழந்து போனீங்களா? உங்க வேத வாசிப்பை இழந்து போனீங்களா? பக்தி வேராக்கியமாய் நின்ற அனுபவங்களை இழந்து போனீங்களா? கர்த்தர் உங்க வீட்டுல உலாவி, உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருந்தாரு, அதெல்லாம் விட்டுட்டீங்களா? அதெல்லாம் இன்றைக்கு திருப்பி தர ஆண்டவர் ஆசையா இருக்கிறார். அதெல்லாம் நீங்க உங்களுக்கு இன்றைக்கு திருப்பி தருகிறதற்காக இங்க வந்திருக்கிறார். உங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களா? கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களா ஆண்டவருக்கு? ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் இழந்து போய், உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு வாழ்க்கையில எதை இழந்து போயிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, நான் என்னுடைய ஜெபத்தை இழந்துட்டேன்ப்பா, என்னுடைய ஸ்தோத்திரம் பரிசுத்த வாழ்க்கையை இழந்துட்டேன்ப்பா. ஸ்தோத்திரம். நான் முந்தைய மாதிரி ஆராதனைகளுக்கெல்லாம் கலந்து கொள்கிறது இல்ல, முந்தைய மாதிரி நான் ஊழியங்கள் எல்லாம் செய்யறது இல்ல, ஸ்தோத்திரம் முன்ன மாதிரி கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறது இல்லை என்று யாருக்கு தெரியுதோ அவர்கள் கொஞ்சம் சகைவை போல எல்லாருக்கும் முன்னால ஓடி பாருங்க. ஓடுகிறதற்கு இன்றைக்கு அர்ப்பணிங்க, அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்க, அப்படியே இருந்த வண்ணம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஜெபிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே பூமிக்கு வந்தீர் என்று வசனம் சொல்லுகிறது. எங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் இழந்து போனதை நீர் திருப்பி தரும்படிக்கு இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்து போனீங்களோ ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சில காரியங்களை இழந்து போயிட்டேன், நான் சில காரியங்களை இழந்து போயிட்டேன். ஆனால் நான் எல்லாரை போல ஜெபம் பண்ணினா, எல்லாரை போல ஆராதனைகளை கலந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாரை விட அதிகமா ஓடுவேன்ப்பா, எல்லாரை விட அதிகமா ஜெபிப்பேன்ப்பா. நீ ஒரு முடிவை, தீர்மானத்தை இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பால எடுங்க. எல்லாரை விட அதிகமாய் நான் உமக்காக நிப்பேன்ப்பா, எல்லாருக்கும் முன்னால ஓடுவேன்ப்பா.
உங்க தீர்மானத்தை நீங்க போகிற பாதையில ஓடுவோம்ப்பா. அது கொஞ்சம் கடினமா இருந்தாலும், காட்டத்தி மரம் போல இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் ஏறுவேன் ஆண்டவரே. ஆனா ஒண்ணே ஒண்ணு, இழந்து போன என்னுடைய அந்த பழைய வாழ்க்கைய, இழந்து போன அந்த பரிசுத்தத்தை எனக்கு திரும்ப தந்துருங்க. ஏன்னா நானும் ஆபிரகாமின் சந்ததி தான், நானும் உம்மை ஏற்றுக்கொண்டவன் தான். எனக்கு இன்றைக்கு இரட்சிப்பு வரட்டும், எங்க வீட்டுக்கு இன்றைக்கு இரட்சிப்பு வரட்டும் அப்படின்னு சொல்லுங்க. நல்ல தகப்பனே, இன்னைக்கு ஜெபித்த சோதரோ ஒவ்வொருவருடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீங்கப்பா. ஒருவேளை பரிசுத்த வாழ்க்கையிலே அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் இழந்து போயிருந்து, இன்றைக்கு ஆண்டவரே நான் எல்லாரை விட அதிகமாக முன்னால ஓடுவேன், ஜெபிப்பேன் என்று தீர்மானம் எடுத்திருந்தால் அதை இறுதி வரை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. அவருடைய வாழ்க்கையை மாற்றுங்க. இழந்து போனதை தேட வந்த கர்த்தர், ஸ்தோத்திரம், ரட்சிப்பை கொடுக்க வந்த கர்த்தர், இன்றைக்கு அதை இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் நிச்சயமாய் அருளி செய்வீராக. அப்படி செய்கிற உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறேன். மீட்பர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.